நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த ஓட்டில் இருக்க ஒரு முக்கியமான அறிவியலை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருமே ஓட்டு போகிறது ஒரு கடமை. அந்த ஓட்டு போட்டோன்னே கையில் ஒரு மை வைப்பாங்க. இதோடைய அறிவியலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முதல்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1951 தான் முதல்ல தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் நடக்கும்போது ஒரு சவால். இப்போ எல்லாருமே ஒரே ஒரு ஓட்டு தான் போடுறாங்களா, இதை திரும்பியும் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள்கிட்ட அரசாங்கம் கேட்குது. அப்போ 1949லேருந்து 1951 வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி நடக்குது. அது CSIR இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இது அரசாங்க நிறுவனம், அறிவியல் நிறுவனம். இந்த CSIR இன்ஸ்டிடியூட்டில் ஒரு இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரின்னு இருக்குது, NPL சொல்லுவாங்க, மிகவும் பிரபலமானது. அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல், ஒரு வேதிப்பொருளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இங்கை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இங்கை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இங்கு எது ஆனாலும் ஆயிருக்குன்னா சில்வர் நைட்ரேட். இந்த இங்குக்கு என்ன ஒரு பண்பு அப்படின்னா, இந்த சில்வர் நைட்ரேட்டில் நீங்கள் சூரிய ஒளி படாத வரைக்கும், எதுவுமே படாத வரைக்கும் அது வேற ஒரு நிறத்தில் இருக்கும். அது நீங்கள் ஒன்ஸ் அதை எடுத்து நீங்கள் கையில் விரலில் வச்சுட்டு அது மேலே சூரிய ஒளி பட்டுருச்சு அப்படின்னா அந்த கையில் அந்த நிறம் அந்த டார்க் கலரில் நம்ம அந்த கருப்பு கலர்லாம் மாறிடும். அந்த மாறிடுச்சுன்னா அந்த இங்கு குறைந்தபட்சம் 2 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் அதை அழிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த சில்வர் நைட்ரேட் உள்ள அந்த வேதிப்பொருள் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளேயே போயிடும். அதனால தான் ஈஸியாக அழிக்க முடியாது. அது எந்த வேதிப்பொருளை போட்டாலும் அதை அழிக்க முடியாது. இப்போ இந்த பொருளுடைய ஏதாவது மாற்றலாமா, இது 1951 இது பண்ணி அப்படியே சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு கம்பெனி கொடுத்துட்டாங்க, மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வானிஷ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கொடுத்து, அந்த கம்பெனி தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுது. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 35 நாடுகள் இன்னைக்கு தேதியில் நம்முடைய இந்தியா தயாரித்த, இந்திய விஞ்ஞானிகள் தயாரித்த அந்த இங்கை பயன்படுத்துகிறாங்க. ஒரு காலகட்டங்களுக்கு பதிலாக இந்த இங்கை ஒருவேளை நம்ம மாற்ற முடியுமா, வேற ஒரு ஏதாவது வேதிப்பொருளை மாற்ற முடியுமான்னு பார்த்தா, ஆரம்பத்தில் 1951 என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதுதான் இந்த பெஸ்ட்டு. கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் முதல்ல கண்டுபிடிச்ச இங்கு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. அதில் ஈஸியாக டக்கு நம்ம கையில் வச்ச உடனே ட்ரை ஆனுன்றதுக்காக தண்ணிக்கு பதிலாக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்கள் கையில் வச்ச உடனே டக்குன்னு இதாயிரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளில் போகும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இருக்குது. காரணம் என்னென்னா நம்முடைய உடம்போட வெப்பம், அதே மாதிரி அது வேறு அந்த வெப்ப சூழ்நிலை பொறுத்து தான். அதே மாதிரி வேறு நாடுகளுக்கு இந்த இங்கை சப்ளை பண்ணும்போதுமே, ஒருவேளை கனடா தேசத்துக்கும் அனுப்புகிறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்க கானா தேசத்துக்கும் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி 35 நாடுகளுக்கு அனுப்பும்போது இப்போ கனடாவில் ஒரு மாதிரியா வெப்ப சூழ்நிலை இருக்கும், ஆப்பிரிக்காவில் ஒரு மாதிரி வெப்ப சூழ்நிலை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கோட ஃபார்முலேஷன் லைட்டாக தான் மாற்றுறாங்க. அப்போ அடிப்படையில் சில்வர் நைட்ரேட் உண்மையான வேதிப்பொருள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இது ஒரு காப்புரிமை கொண்டது. இந்திய விஞ்ஞானிகள் உலகத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடைன்னு சொல்லலாம். இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு ராயல் சல்யூட். நாளைக்கு ஓட்டு போடும்போது சில்வர் நைட்ரேட் தயாரித்த CSIR நினச்சிக்கோங்க. நன்றி.